நான் ரொம்ப தூரமா போறேன், அதனால தொழுகையை நான் விட்டுறேன் என்று தொழுகைக்கு மாத்திரம் ரப்பு குர்ஆனிலே எந்த இடத்திலையும் சமரசமே செய்யல. மற்ற எல்லா கடமைக்கும் அல்ல சமரசம் பண்றான். முடியாதவர்கள், வயோதிகர்கள் என்றெல்லாம் பாகுபாடு காட்டுகிற அல்லாஹ் தொழுகை விஷயத்திலே, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழுகை அதற்குரிய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். சில சலுகைகளை சொல்லுவான். பிரயாணத்தில் இருக்கிற பொழுது 4 ரக்காத்துகளை குறைத்து அல்லாஹ் சிரமத்திற்காக வேண்டி 2 ரக்காயத்தாக தொழுது கொள்ளலாம். ஹஜ்ஜு போன்ற வணக்க வழிபாடுகளிலே ஜம்மு தொழுகை, அசரையும் மகரிபையும் சேர்த்து தொழுவாங்க. தொழுகைக்கு மாத்திரம் ரப்புல் ஆலமீன் ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்கின்றான், சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றால், மனிதா நீ அதற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். அவ்வப்போது சில நேரங்கள்ல சுணக்கங்கள் ஏற்படும். சில நேரங்கள்ல மனிதன் தானே கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும். அதையெல்லாம் அவ்வப்போது ஓரம் தள்ளி வைத்து விட்டு தொழுகை என்று வருகிற பொழுது நீ முக்கியத்துவம் கொடுத்து தொழுதாக வேண்டும் என்பதால் தான் குர்ஆன்ல 62 இடத்துக்கு மேல அல்லாஹ் சொல்றான். பல ஆயிரம் ஆயத்து நமக்கெல்லாம் தெரியும். 6666 ஆயத்துகள் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல இருக்கு. அதுல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சட்டத்தையும் ஒரு டைம் 2 டைம் சொல்லுவான், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனால் தொழுகையை மாத்திரம்தான் அல்லாஹ் 60க்கும் மேற்பட்ட இடத்தில் திரும்ப 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 ஞாபகப்படுத்தலாம். விட்டுறக்கூடாது, சமூகமே அசால்ட்டா இருந்துடக்கூடாது, தொழுகையில போக்கஸ் பண்ணுங்க, தொழுகையில முக்கியத்துவம் கொடுங்க என்று ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்லுகிறாங்க. நம்ம பையனையோ அல்லது வீட்டுல குழந்தைகளையோ எங்கேயாவது வெளியே அனுப்பும் போது, ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்கன்னு வைக்கல, அந்த வேலையில அப்படி ரொம்ப கவனமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கடைசி அந்த வார்த்தையை சொல்லுவோம், பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா, கடைசி நேரத்துல சொல்லுவோம். ஏன்னா மற்ற செயல்லாம் தோத்து போனாலும் திருப்பி செஞ்சிடலாம். ஆனா பத்திரமா நீ போயிட்டு வந்தாக்கா நீ இருந்தாத்தான் எல்லாமே. அன்னைக்கு நைட்டு சொல்லுவாரு, ஃபாரின் போற வேலையில ரொம்ப கரெக்டா இருக்கணும், சக மனிதர்கள்ட்ட எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும், ஓனர் பேச்ச கேட்கணும் என்றெல்லாம் பையனுக்கு அறிவுரை நைட்டு முழுக்க முழுக்க தகப்பனார் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லா அறிவுரையும் ஒரு ஓரம் போயிடும். விடை பெற்று ட்ரெயின்ல ஏற போறான், பிளைட்ல ஏற போறான், அந்த கடைசி வார்த்தை ஒண்ணு சொல்லுவான். என்ன தெரியுங்களா? பத்திரம்பா, உடம்பு பத்திரம், நீ பத்திரம், நீ சூதானமா இருக்கணும், நீ தான் முதலில், உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஆனா நைட்டு முழுக்க நிறைய வார்த்தைகளை சொல்லிப்பார், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாம் நிறைய சொல்ல தகப்ப கடைசியா நீ பத்திரம் சொல்றானா இல்லையா? அதே போன்றுதான் இஸ்லாத்திலே நிறைய கடமைகள் உண்டு. எல்லா கடமைகளையும் அல்லாஹ் தஆலா ஓரிரு வார்த்தைகளோடு நிறுத்திக் கொள்ளுகிறார். ஆனால் தொழுகையில் மாத்திரம்தான் 60க்கும் மேற்பட்ட இடத்துல திரும்ப 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 ஞாபகப்படுத்துறார். காரணம், மனிதர்கள் மறப்பார், அசால்ட் வரும், சுணக்கங்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் தக்க நேரத்திலே களைந்து சைத்தானுடைய பாதையிலே சைத்தானுக்கு தோதுவாக நீ நடந்து விடாமல் சீரிய பாதையில் நேரு வழியை நீ பயணிக்க வேண்டும் என்பதால் தான் அல்லாஹு தஆலா இந்த தொழுகை குறித்து திரும்ப திரும்ப சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது, முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகை தான். ஒரு நாள் நம்ம தொழுகலன்னு சொன்னா 5 நேரமும் தொழுகல, சஜிதாவே செய்யல, அன்றைய நாள் நம்ம கணக்கு போட்டுக்கிடணும். எப்படின்னா, இன்றைக்கு எனக்கும் ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கும் சரிசமமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேனோ என்று நாம் எண்ண வேண்டும் என்பதால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்லிம் ஆகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிய உனக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உண்டான வித்தியாசமே இந்த தொழுகையில் தான் இருக்கிறது. அதனால அந்த தொழுகையை விடாத. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை குறித்து அவ்வளவு வலியுறுத்தியிருக்கிறார். அதுவும் குறிப்பா அந்த சஃப் இருக்கிற தொழுகையில், அந்த சஃபா நிக்கிறமே, அதுல ரொம்ப முக்கியத்துவம். ஒரு முறை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நீங்க எப்படி நிக்கணும் தெரியுமா? அல்லாஹ்விற்கு முன்னால் வானவர்கள் எப்படி அணிவகுத்து நிற்பார்களோ, ராணுவமா தோத்து போயிடணும். இது என்னங்க அணிவகுப்பு? அதை விட ஒருபடி மேலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிக்கிறோம் இல்லையா,
எவ்வளவு பயபக்தியோடு மலக்குகள் நிற்பார்கள், அது போன்ற பயபக்தியோடு நீங்கள் சஃபிலே நில்லுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அணிவகுப்புக்கு நிகராக எந்த அணிவகுப்பும் இருக்கக்கூடாது. அது எல்லாம் அடுத்துதான். காரணம், அந்த சஃப்ல அவ்வளவு இறை அச்சத்தோடு பயபக்தியோடு மக்கள் இருக்க வேண்டும் என்பதால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களுடைய நிற்குதல்களை சுட்டிக்காட்டி, மனித வர்க்கமே நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், மலக்குகள் படைபோல் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு சஹாபி சொல்லுவார், நாங்க சஃப்ல நின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்பை சரி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க, அதில் நான் ஒருத்த மட்டும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா குத்துனாங்க. குத்தி சொன்னாங்க, எல்லோருக்கும் சரிசமமாக சேர்ந்து நடுநிலையாக அழகாக நிற்க வேண்டும். இந்த சஹாபி சொல்லுகிறார், அதன் பிறகு நபி அவர்கள் எப்படி என்னை சுட்டி காட்டினார்களோ அதே போன்றுதான் நான் தொழ ஆரம்பித்தேன். இந்த சஃப்ல நிற்கிறது, தசூஃபு சஃபுஃபு தசூஃபு சஃபுஃபு, உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சரிசமமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் இகாமத்தி ஸலாத், தொழுகை பரிபூர்ணமாக ஆகுவதற்கு அதுதான் காரணம். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, நீங்கள் நேராக சீராக நின்று கொள்ளுங்கள், நீங்கள் கோணல் மாணலாக நின்றால் உங்களுக்கு இடையில சைத்தான் ஆட்டுக்குட்டி எப்படிங்க உள்ள வரும், நம்ம நின்றுகிட்டு இருக்கும்போது ஆட்டுக்குட்டி எப்படி உள்ள புகுந்து வந்தா எப்படி இருக்குமோ அது போன்று ஷைத்தான் உங்களுக்கு இடையில் நுழைந்து வருவதை நான் என் கண்களால் பார்க்கிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆட்டுக்குட்டி மாதிரி உள்ள புகுந்து யாருக்கு கலாட்டா பண்றவன்? ஷைத்தான் பண்றான். நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. இங்க நமக்கு பக்கத்துல மலக்கு ஹாலிரா இருக்கலாம், நம்ம பக்கத்துல மலக்கு நல்ல ஜின்னுகள் அனைவர்களும் ஹாதிராக இருக்கிறார்கள், அதே போன்று ஷைத்தானும் ஹாதிராக இருக்கிறார். அதனால்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் சஃப்புகளிலே கோணல் மாணலாக நிற்கிற அந்த தருணம், ஆட்டுக்குட்டி உள்ளே புகுவதை போல ஷைத்தான் உள்ளே புகுந்து வருவதை என் இரு கண்களால் பார்க்கிறேன். அதனால் அன்பு தோழர்களே, சஃப்புகளை சீராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த முதல் சஃப்பு இருக்குது, அது உண்மையிலேயே பாக்கியம் வாய்ந்த சஃப். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃப்பு குறித்து ரொம்ப எடுத்து சொல்லுவாங்க. சஹாபாக்கள்கிட்ட நபி அவர்கள் சொல்லுவார்கள், முதல் சஃப்புனுடைய உண்மையான தரஜா, உண்மையான கூலி, உண்மையான நன்மை மட்டும் ஒரு முஃமினுக்கு தெரிந்துவிட்டால் தவழ்ந்தேனும் முன்னாடி வந்துடும், எப்படியாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்து வந்துடுவோம். இன்னொரு படி மேல போய் சொல்றாங்க, சீட்டு குலுக்கி போட்டு தான் ஆளை எடுக்கணும், அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செய்வார்கள், முந்தி கொண்டு வருவார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டா முடிஞ்ச அளவுக்கு முதல் செப்புல இங்க இடம் கிடைக்குமான்னு பார்க்கும். நமக்கு அதனுடைய தாத்பரியம் தெரியறது இல்லை. அதனாலதான் நபி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், முதல் சஃபை தேர்ந்தெடுங்கள், முதல் சஃபை தேர்ந்தெடுங்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அல்லாஹ் தொழுகையை கபூலாக்கிட்டான்னா இந்த கபூலாக்கப்பட்ட பட்டியல்ல இமாம்கிட்ட இருந்து அல்லாஹ் ஆரம்பிப்பான். இமாம்கிட்ட கைப்பற்றி அங்கிருந்து நேர பின்னாடி நிற்கக்கூடியவர், அதிலிருந்து அப்படி வலது பக்கம் போயிடும். அதனாலதான் தொழுகையில சஃப வலது முகம் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். வலது பக்கத்தை பரிபூர்ணமாக்கிட்டது இடது பக்கத்துக்கே போகணும். இடது பக்கத்துல போய் நின்று வலது பக்கத்தை பரிபூர்ணமா ஆகட்டும் ஆக்காட்டி போட்டும் விடக்கூடாது. வலது புறத்தை பரிபூர்ணமாக ஆக்கிய பிறகு, அந்த நன்மை முழுமையானது பிறகு இங்கிருந்து இடதுபுறத்தில், இமாமுக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடியவருடைய தொழுகை கைப்பற்றி கூலி கொடுக்கப்படும். அதே போன்று அடுத்த வரிசை பின்னாடி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, ஏன் இந்த வரிசையெல்லாம் சொல்லணும்? முஃமின்களை ஆர்வம் கொள்ளுங்கள், தொழுகை என்று வந்துவிட்டோம், முன்னாடி சஃப்புக்கு வந்துருங்க. முன்னாடி சஃப்புல அமர்றது பாக்கியம். எல்லாம் ஒண்ணு தானே, ஒரே பில்டிங், ஒரே கட்டடம், ஒரே பள்ளிவாசல், ஒரே பேர், எல்லாம் ஒண்ணுதானங்க. எங்க உட்கார்ந்தாக்கா என்ன என்பது பிரித்து அறிவிக்கவே முடியாது. எல்லாம் ஒண்ணுலாம் இல்லை, நபி அவர்கள் பிரிக்கிறார்கள். ஏதோ ஒரு கால சூழ்நிலை, நேரமாயி போச்சு, பிந்தின செப்புல உட்கார்றோம், பரவாயில்லை. ஆனால் வாடிக்கையாக ஆக்குவதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இங்க நம்ம யாரும் கோச்சுக்கிற கூடாது.
சட்டத்தையும் உண்மையையும் உள்மனதிலே ஆழ்மனதிலே உள்வாங்கி கொண்டு பிறகு அதை அந்த செயலை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி பின்னாடி உட்கார்ந்தா பூரா குற்றவாளிகள், பின்னாடி உட்கார்றா மோசமானவர்கள் என்பதல்ல. முன்னாடி உட்காரக்கூடியவர்கள் சொல்லப்படக்கூடிய செய்தியை உள்வாங்கி அதை அமல் செய்வதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் முயற்சிக்க வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தொடர்ந்து சஃபிலே பிந்தி வருவதையே வாடிக்கையாக ஆக்கிக் கொள்ளுகிறார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹ் சுவனத்திற்கு கொண்டு வருபவர்களுடைய பட்டியலில் பிந்தியதாக ஆக்கி விடுவான். ஒண்ணும் இல்ல, ட்ரெயின் டிக்கெட்டு, விமானம், ஏதோ ஒரு டிக்கெட் எடுக்க போறோம்னு வைங்களேன், நமக்கு சீக்கிரம் போற டிக்கெட் கிடைச்சிருச்சு, பத்திரம் ஆபீஸுக்கு போறோம், உடனே பத்திரம் ஆயிடுச்சு, எவ்வளவு சந்தோஷப்படுவோம். பா போன கூட்டமே இல்லைங்க. டாக்டர் எடுத்துக்கங்க, பயந்துகிட்டே தானே போறோம். சாயந்தரம் ஆனா உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம்னு சொல்லி வீட்டை விட்டு பிஸ்மில்லா நம்ம பெறப்பட்டோம்னா போகும்போதே மனசுல ஓட்டம், கூட்டம் இருக்குமா இருக்காதா, போயிட்டு சீக்கிரம் வந்துருமா வரமாட்டோமா, இருக்கிற நோயை விட நோயை கூட தாங்கிக்கிடலாம், அங்க வரிசையில காத்து கிடக்கிறது மிகப்பெரிய பாரமா இருக்கு. உண்மை அதுதானுங்க. இங்கேன்னு இல்லை, நீங்க ரேஷன் கடை எது வேணாலும் எடுத்துக்கோங்க, வரிசையில் காத்து கிடந்து கடைசியாக கிடைப்பதை மனிதன் விரும்ப மாட்டான், அதை வெறுப்பான். போகணும், வேலை நடக்கணும், திரும்ப வரணும் நினைக்கிறோம் இல்லையா? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுவனத்திற்கு நீ முந்தி செல்ல வேண்டுமா, பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் முந்திய செஃப்பை தேர்ந்தெடு, தொலாவி பாரு, முந்திய செஃப்ல இடம் இருக்கா, சீக்கிரமா வந்து உட்கார்ந்துடு. நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பு செய்வார், யார் யாரெல்லாம் தொழுகைக்கு முந்தி வந்தீர்களோ அவர்கள் எல்லாம் முன்னாடி சொர்க்கத்திற்கு செல்லுங்கள், யார் யாரெல்லாம் சஃப்ல எல்லாம் ஒண்ணுதான் அதற்கு கொஞ்சம் சாய்வா இருக்குன்னு சொல்லி ஓரமா உட்கார்ந்தோமோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா வெயிட் பண்ணுங்க, நல்லா விட்டுருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பின்னாடி உட்காந்துங்க இல்ல அப்புறம் போய்க்கிடலாம் அப்படி. அப்ப அவர் நினைப்பாரா, 4 எட்டு நடந்து முன்னாடி போறதுக்கு சங்கடப்பட்டு பின்னாடி உட்கார்ந்தது தப்பா போச்சு, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா சொர்க்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, பாய் தப்பா இருக்க கூடாது யாரும். இங்க உங்களை குறை சொல்றதுக்கு அல்ல, குறை சொல்லுவது நோக்கம் அல்ல. உண்மையை உள்வாங்கி கொண்டு அடுத்த எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, உண்மையை உள்வாங்கி கொண்டு அடுத்த முறைகள் நாம் முன்சஃபிற்கு வருவதற்கு ஆசைப்பட வேண்டும். இது நான் சொல்லல, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். வெறுமனே எல்லா இடம் ஒரு இடம் தானே, எல்லா இடமும் பள்ளி தானே என்று நீங்கள் ஒதுங்கி ஒதுங்கி உட்காராதீர்கள், ஆசைப்படுங்கள், முயற்சி எடுங்கள், அதற்கு நீங்கள் தயாராக ஆகுங்கள், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இதுல நம்ம நினைச்சிடக்கூடாது, ஏன்னா அஜர்த்து பின்னாடி உட்கார்ந்த ஆளுகளை போறோம், ஏன்னா பின்னாடி உட்கார சிரிச்சுக்கிட்டே இருக்குது, சிரிச்சு உங்களை காயப்படுத்துறது நோக்கம் இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல கொஞ்சம் காட்டமாவே பெரும்பாலும் இதாவது பரவாயில்லைங்க, சொர்க்கத்து டிக்கெட் இல்ல, முன்னாடி வந்துட்டா அவர் சீக்கிரம் டிக்கெட் வாங்கிடுவாரு, லேட்டா பண்ண பாருங்க பின்னாடி பூரா இடம் காலி ஆயிடுச்சு, அப்படியே முன்னாடி வந்துருது. நம்ம கேட்கிறோம், ஏன் பயான் எதுக்கு நம்ம கேட்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அதை மாதிரி அமல் செய்யும். இந்த பள்ளி நீங்க கணக்கு வைக்காதீங்க, எந்த பள்ளிக்கு போனாலும் ஜும்மாவா முடிஞ்ச அளவு முன்னாடி வந்துட்டோம்னா ரப்பு நமக்கு தனி நியாமத்தை கொடுக்குறான். எல்லா இடமும் ஒண்ணு இல்லை, நான் திரும்பவும் சொல்றேன், பள்ளிவாசல்ல எல்லா இடமும் ஒண்ணு கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. ஏர்போர்ட்ல விஐபிக்குன்னு ஒரு வழி இருக்கா இல்லையா, எல்லாமே ஏர்போர்ட்ல தான் இறங்குது, எல்லாம் ஏத்துறதுலாம் ஒரே பிளேட்ல தான் ஏத்துறான், இறக்கும் போது விஐபிக்குன்னு ஒரு வழி இருக்கா இல்லையா, அதே போன்று தான் முன்செஃப். முன்செஃப் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அஜர்த்து நாங்க 100 பேர் இருக்கிறோம், எல்லாத்துக்கும் கிடைக்குமா, அது பிரச்சனை இல்லை, முயற்சி தான். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வருவோம், கிடைக்கலையா 2ஆம் செஃப்ல உட்காருவோம், கிடைக்கலையா 3ஆவது, அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளுவான், அது வேற. நானாக தேர்ந்தெடுக்க கூடாது, இங்க விஷயமே அதுதான். இங்க விஷயம் என்னன்னா, தானா லேட்டா வந்துட்டோம், வேலை ஆகி போச்சு, கடையில ஆள் இல்ல, கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும், பரவாயில்ல, ஏன் தொழில் பார்க்கணும், தப்பு இல்லை. ஆனால் அதையே வாடிக்கையாக வைத்து முன்னாடி எடை இருந்தாலும் நான் பின்னாடிதான் அமருவேன் என்று பிடிவாதமாக இருக்கிறோம் இல்லையா, அது தவறு. நான் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் காட்டமா சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹதீஸ் சொல்லிட்டு இருப்பார். அந்த ஹதீஸ் உங்களுக்கு அரபியில படிச்சு கூட காட்டுறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாரு தொழுகைக்கு வந்துட்டாரு, அல்லாஹ் வணங்க வந்துட்டாரு, தொழுகைக்கு வந்தவர் யாரு, பின்னாடி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ்,
முன்னாடி தொழுகைக்கு வந்துட்டாரு, வந்தவர் பின்னாடி போய் உட்கார்ந்துட்டாரு. ஆனா முன்னாடி வந்துட்டாருன்னா இடம் இருக்குன்னு அர்த்தம், நல்லா விளங்கிக்கணும். பின்னாடி உட்கார்ந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதையே அவர் வழக்கமாக ஆக்கிட்டார். இங்க வழக்கமாக ஆக்க கூடாது. பள்ளிவாசல்ல ஏ என ஓ என நீ யாருக்கும் பிரிச்சலாம் கொடுக்க முடியாது. சீக்கிரம் வந்த நீ முன்சஃபை தேர்ந்தெடுக்காமல் ஒரே இடத்திலே திரும்ப திரும்ப அதே இடத்தையே நீ மையப்படுத்தி தொழுவது, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீயாக தேர்ந்தெடுத்துக் கொண்டதால் பள்ளிக்குள் வந்து உன்னை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்புகிறான். அல்லாஹு அக்பர். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். என்ன செஞ்சிருக்கு, பள்ளிக்குள்ளேயில தான் வந்தோம், எல்லாம் வந்து உட்கார்ந்தோம், தொழுதோம், வணங்கணும், எல்லாம் சரி. ஆனால் நாம தொடர்ந்து இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே கடைசி சஃப்னு போய் நம்மளா போய் உட்கார்றது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். கொஞ்சம் சாஞ்சு உட்கார்றது தப்பு இல்லை, வயசாகி போச்சு, அது வேற கணக்கு. ஆனால் அதையே நாம் ஒரு வளமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் கடிந்து சொல்கிறார்கள் பாருங்கள். வந்தார், தொழுதார், தொழுகைக்கு முன்கூட்டியே வந்தார். ஆனால் தொடர்ந்து அவர் முன்சஃபை புறக்கணித்து பின் சஃபையே தேர்ந்தெடுத்ததால் ரப்புல் ஆலமீன் அவரை தங்குமிடம் நரகமாக ஆக்கிவிட்டான் என்ற செய்தியை கடினமான வார்த்தைகளில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அதனால இந்த பள்ளியை கணக்கே வைக்காதீங்க. நான் இந்த பள்ளிக்கு மட்டும் சொல்லல, நீங்க எந்த பள்ளிக்கு போனாலும் ஜும்மாவில் நுழைந்து விட்டீர்களா, முதல் சஃபை பாருங்க. ரப்பு தனி பெரும் கிருபையோடு நம்மை பார்க்கிறான், தனி பெரும் கிருபையோடு பார்க்கிறான். கிடைக்கலையா இரண்டாவது சஃபை தேர்ந்தெடு, அதுவும் கிடைக்கலையா மூணாவது சஃபை தேர்ந்தெடு, தப்பில்ல, அல்லாஹ் தஆலா பாவங்களை போட மாட்டான். ஆனால் நீயாக விரும்பி ஒரு இடத்தை கடைசி சஃபை தேர்ந்தெடுப்பது அது ரப்புக்கு வெறுப்பை ஏற்படுத்து, அது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்து. அல்லாஹ்வுடைய பள்ளி தான். அதனால சஃபுடைய விஷயத்திலே மிக தீர்க்கமான, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சஃப்ல நிற்கும் போதும் பாத்தீங்கன்னா முன்னாடி குனிஞ்சு பார்க்க கூடாது. எல்லாரும் என்ன சஃப் அது சொல்லுவார், உங்களுடைய சஃப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. எல்லா பள்ளியா சொல்றாங்க இல்லையா? சொன்ன உடனே முன்னாடி பார்க்க கூடாது, பின்னாடி பார்க்கணும். பின்னாடி பார்த்தா தான் என்னுடைய கடைசி இன்ட்டு காலு, என்னுடைய கடைசி இன்ட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுடைய கடைசி இன்ட்டும் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இதை பச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். நம்ம நேரம் இருக்கிறோம். முன்னாடி பார்த்தோம்னா நான் பாருங்க குட்டையா இருக்கேன், ஒல்லியா இருக்கிறேன், என் கால சின்னதா இருக்கும். ஒருத்தர் 5 அடி 5.25 6 அடி இருப்பாரு, அவரு கால் நல்லா நீளமா இருக்கும். நான் அவர் முன்னங்கால பார்த்தேன்னா நான் முன்னாடி போயிடுவேன், அவரு பின்னாடி நிற்பார். அப்போ சஃப சரி செய்கிறது என்பது, சஃப சரி செய்யுங்கிறத முன்னாடி குனியக்கூடாது. எல்லாரும் செய்யற தப்ப சொல்றேன் நான். எல்லாரும் முன்னாடி பார்த்துட்டு சரியா நிக்கிறோம் அப்படின்னு சைட்ல பார்க்கணும். நம்முடைய இறுதிக்கால், நம்முடைய பின்னங்கால் சரியாக இருக்கிறதா, என்னுடைய பின்னங்காலும் என்னுடைய சகோதரனுடைய பின்னங்காலும் சரியாக இருக்கிறதா என்றுதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்காம விட்டோம்னா நம்ம சஃப் பரிபூர்ணமாக நேராக இருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, மலக்குமார்கள் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் அணிவகுத்ததை போல் ஒரு மிகப்பெரிய ஒரு அணிவகுப்பாக காட்சியளிக்க வேண்டும். அது அல்லாஹ் விரும்புறான். அதே போல தொழுகையில கொஞ்சம் எடை விட்டு நிற்கிற பொழுதும் சைத்தா உள்ள புகுந்துடுறான். கொஞ்சம் எடை விட்டே நிக்க கூடாது, முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து நிக்கணும். இல்லாட்டி இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நம்பர் போட்டு நிக்க வச்சீங்க, அது நிர்பந்தம் இல்லைங்களா? நிர்பந்தம் ஓகே, அந்த மாதிரி ஒரு தொற்று பரவச்சு ஓகே. ஆனா அதே காரணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு ஃப்ரீயா இருக்கணும். சில பேர் அப்படி நினைக்கிறான். தொழுகையில அப்படி நினைக்கவே கூடாது. தொழுகையில பக்கத்துல வந்தா உன் சகோதரன் உன்னோடு தோளோடு தோளும் காலோடு காலும் உரசி தொழுகணும். நீ உரசி தொழுகத்தான் சைத்தா உன்னை விட்டு போவான். நம்ம பர்ஃபெக்டா தனியா நின்று பக்காவா தொழுகணும், நம்மளுக்கு யாரும் இடிக்க கூடாதுன்னு நினைச்சா உன் பக்கத்துல சைத்தான் தொழுகிறது உறுதி. மாத்திரமல்ல, உன் தொழுகை அனைத்தையும் பாழாக்கிடுவான். இல்ல இது கரெக்டா தான் தொழுகிற நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய தொழுகை, நம்முடைய உணர்வு இல்லாமையே தொழுகையை பாழாக்கி விடக்கூடிய ஆபத்தானவன் சைத்தான். அதனால எப்படியோ சகோதரனிடத்துல தோளோடு தோளு சேர்ந்து நின்று அந்த தொழுகையை நிறைவேற்றுவதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். அதே போல தொழுகையில ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கும்போது குறுக்க எந்த காரணத்தை கொண்டும் போகக்கூடாது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு சஹாபி
ரசூல்லாட்ட கேட்டு அனுப்பிச்சோட சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த தொழுகும் போது குறுக்க போறாங்களே, இது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 நாளாக ஆனாலும் அங்கேயே நிற்கணும். அப்ப என்னங்க அர்த்தம்? ஒருத்தர் தொழுகிறாரு, எந்திரிச்சாச்சு, பின்னாடி தொழுகிறாருன்னு தெரிஞ்சுட்டா அவர் குறுக்கு கிராஸ் பண்ணி போக கூடாது. 40 நாளாலும் நிக்கணும். அப்படின்னா அவர் 40 நாளா தொழுக போறாரு, அவர் 2 நிமிஷத்துல தொழுகை முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளவுதானே? 40 நாள் தொழுதா என்னத்துக்காக இருக்கு? அப்போ இந்த ஹதீஸ் ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, அவ்வளவு கடினமாக சொல்லப்படுகிறது. 40 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து அங்கே நின்றாலும் நீயும் காத்து கிடக்கணும், குறுக்க போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழுபவன் உனக்கு வேணா அது சர்வ சாதாரணமா இருக்கலாம், நான் அவர் தானே பாய் தானே தொழுகிறார், என்ன ஒரு பெரிய இவரா அப்படி நீ மனசில் நினைக்கலாம். ஆனால் தொழுகைக்கு தக்பீர் கட்டி விட்டால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகிறவன் தக்பீர் கட்டிட்டான்னா அவன் ரப்பிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், உரையாடி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வோடு உரையாடுகிற ஒருவனுக்கு குறுக்கே போவதற்கு உனக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தா? அதனால தொழுகையாளிகளுக்கு குறுக்க மறுக்க போகக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் வெகுவாக வெறுக்கிறான். ஒண்ணு இல்ல, நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கிறோங்க, முக்கியமான ஆள்னு வைங்க, ஒரு ஆள் குறுக்க போனாருன்னா என்ன மனுஷன், பேசிட்டு இருக்கிறோம், தள்ளி போலாம்ல, இடமா இல்லை, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கூட ஒழுக்க மரியாதை இல்லாதவனா இருக்கிறான், எங்க புகுந்து போறான் பாரு, சொல்றமா இல்லையா? காரணம் என்ன? பேசுகிற நீங்கள் இருவர்கள் முக்கியமானவர்கள், அதனாலதானே பேசக்கூடிய செய்தியும் முக்கியமானது. குறுக்க போறவன் சம்பந்தம் இல்லாதவன். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் தொழுகிறான் என்றால் அவன் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒருவனுக்கு குறுக்கே நீ செல்லுவது மிக பெரும் பாவத்தை ஏற்படுத்தும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சில பேர் லேட்டா வருவாங்க, சூழ்நிலை காரணமாக. அந்த லேட்டா வர்ற அந்த சகோதரர்கள் தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கடார்புடார் இங்கிட்டு அங்கிட்டு புகுந்து போய் எப்படியா வெளியே போயிடலான்ட்டு போவது, போகிற போக்கிலே அந்த செயலிலே அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துருவான். அது நமக்கு தெரியறது இல்லை. நம்ம வேகமா வேகமா முடிச்சுட்டு வேகமா போயிட்டோம், தொழுகை நிறைவேற்றிட்டோம் என்று ஒரு தரப்பை மட்டும் பார்க்கிறோம். நீ உள்ள ஒளி செஞ்சே தொழுக நன்மை கிடைக்கும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தொழுகையாளிக்கு இடையூறை ஏற்படுத்தினாய், தொழுகையாளிக்கு தொழுக குறுக்கே சென்றாய் என்ற அந்த பாவத்தையும் சேர்த்துட்டு போற. நீ தொழுக நன்மையை விட பாவங்கள் அதிகமாக ஆகிவிட்டால் பள்ளிக்கு என்ன பயன்? மாத்திரமல்ல, எந்த காரியத்தை நம்ம வேண்டி விரும்பி வெளியே போறோமோ அந்த காரியத்துல பரக்கத்து இல்லாம போயிடும். அதனால சில பேர் இல்லாத இங்க துவாவெல்லாம் ஓதுறீங்க, மக்களெல்லாம் துவா ஓத மாட்டாங்க, அதனால எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. ஆனா வெறுப்பா இருக்குன்னா சும்மா உட்காரு, வெறுப்பா இருக்குன்னா சும்மா உட்கார வேண்டியதுதான். அந்த வெறுப்பை காட்டுறதுக்கு நீ தொழுகையாளிக்கு குறுக்க போனா நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று, பள்ளிக்கு வந்தும் நன்மை என்ற ஒன்றை சம்பாதிப்பதற்கு பகரமாக தீமை என்ற ஒன்றோடு வெளியே கிளம்புகிறாய். அதனால அர்ஜென்ட்லாம் படக்கூடாது. கடுமையான ஒரு சூழ்நிலை அது வேற, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போறது. இது எப்பயுமே பழக்கமாக ஆக்கி வச்சிருக்காங்க சில பேர். தொழுகை சலா முடிஞ்சோடனே அவரை பார்த்தா எங்க பின்னாடி போயிடுவாருங்க, அவர் கடையில் தாங்க நிற்பாரு. இவர் துவாங்கி முடிக்க முன்னாடி அவர் கடை சட்டரெல்லாம் ஓபன் பண்ணி விட்டுருவாருங்க. அவ்வளவு ஸ்பீடுல தேவையில்லை. அதனால தொழுகைக்குன்னு நம்ம நன்மையை சம்பாதிக்காமல் தீமையை சம்பாதிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அபத்தமாக ஆகும். அதனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரியங்களை சொல்லுகிறார்கள். சஃப் விஷயத்திலே இந்த உம்மத் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைக்கிறதோ முன்சஃபை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வாய்ப்பில்லை, அது வேற கணக்கு. தருணம் கிடைத்தும் தவற விடுபவன் ஒரு கட்டத்திலே அவன் ஒரு கோமாளி தானே. அதனாலதான் இந்த ஹதீஸ் எல்லாம் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, அல்லது இந்த ஹதீஸ் எல்லாம் கேட்டுட்டு அசால்ட்டா இருக்கிறாங்களான்னு தெரியல. முடிஞ்ச அளவு ஜும்மா தொழுகையில் முதல் சஃபில் நாம் ஹாதிராக வேண்டும். இது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லேட்டா வந்தவங்களுக்கு திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்திக்கிறேன், யார் வேண்டும் என்றே பிந்திய இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஒரே இடத்திலே தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நாளை நரகத்தில் பிந்திய வைத்து விடுவார் என்ற எச்சரிக்கையையும் இந்த உம்மத் ஞாபகப்படுத்திக்கிறோம். இன்னொரு செய்தி என்னன்னா, நம்ம எல்லாம் தொழுகிறோம் இல்லையா, தொழுகிற பொழுது வயசானவெல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரக்காத் இந்த இடத்துல தொழுவாங்க, இன்னொரு 2 ரக்காத் தள்ளி நின்று தொழுவாங்க, இன்னொரு 2 ரக்காத் இங்க நின்று தொழுவாங்க.
ஏங்க இப்படி? எந்த இடத்தில் எங்கெல்லாம் உன்னை சஜிதா செய்கிறாயோ தொழுகிறாயோ அத்துணை இடமும் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். ரப்பே இந்த இடத்துல தொழுதான், இந்த இடத்துல தொழுதான், மனுஷன் இந்த இடத்துல தொழுதான் என்று அந்த இடங்கள் எல்லாம் சாட்சி கூற வேண்டும் என்பதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு இணங்க ஃபர்லை ஒரு இடத்திலும் சுன்னத்தை கொஞ்சம் தள்ளியும் தொழுவோம். இதெல்லாம் அந்த முன்னோர்கள் பெரியவங்களை பார்த்தா தெரியும், கொஞ்சம் தள்ளி நிட்டுக்குவாங்க. இமாம ஒரு இடத்துல தொழுவ முடியும் இல்லையா? எல்லாத்தையும் தள்ளி விட்டுலாம் தள்ளி தள்ளி தொழுவ முடியாது. இந்த இமாமுக்கே முடியல அப்படின்னாலும் இமாம் என்ன செஞ்சிடறோம், பின்னாடி போயிடணும். வேற யாராவது ஒருத்தர் முன்னாடி இமாமா வந்துருவார். அப்ப யாருக்கும் பள்ளி வாசலில் நிரந்தர இடம் கிடையாது. எல்லா இடத்திலையும் கலந்து 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 கலந்துதான் தொழுவணும். அப்படி கலந்து கலந்து தொழுவதுதான் சிறந்தது மாத்திரமல்ல, அது ரப்பு விரும்புகிறார், அந்த இடங்கள் விரும்புகிறது, அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு சாட்சி சொல்லும். அதனால ஒரே இடத்தை தேர்ந்தெடுப்பவர்கள் அவ்வப்போது இடத்தை லேசாக மாத்திக்கிறோம். இது முதலாவது சஃப்புடைய விஷயத்திலும், இரண்டாவது சஃப்பை சரியாக நிற்கக்கூடிய விஷயத்திலேயும், இன்னும் ஒருவர் தொழுகிற பொழுது குறுக்கே செல்வதில் மிக கவனமாக இருப்பதிலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு நடக்க வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்.